வணக்கம் சார். வணக்கம். நேத்து திருச்சியில முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொதுமக்களுக்கு நன்றி வாங்கும் விழா ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. அதுல அவர் பேசினதெல்லாம் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதுக்கு கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள்னா அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்களே, அந்த தலைவர்கள் யாரும் வாயே திறக்கல. மற்றபடி மிக கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. நான் நேத்தே இந்த பேச்சு குறித்த முழுமையான விளக்கமான ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் விஜயனுடைய ஒவ்வொரு பேச்சுக்கும் என்ன மாதிரி எதிர்வினை கிளம்பும், என்ன மாதிரி விமர்சனம் எழுங்கிறத நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பேச போறார் விஜய்ங்கிறத கூட நான் சொல்லியிருந்தேன். அதையே தான் பேசினாரு. அப்படி பேச போக அதுல எவ்வளவு தூரம் அருவருப்பா அவருடைய பேச்சு அமைந்தது. ஒரு முதல்வர் அப்படிங்கிற ஒரு மரியாதைக்குரிய ஒரு பதவி அது. அந்த பதவியில அமர்ந்திருக்கிற ஒரு நபர் எப்படி நடந்துக்கணும், பொது வெளியில பொதுக்கூட்டத்தில் மக்கள் முன்னிலையில எப்படி பேசணும், அதே போல என்னென்ன பேசணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு மூன்றாம் தர அரசியல்வாதி மாதிரி ஒரு மட்டமான அரசியலை விஜய் பண்ணிட்டு போனாரு அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமா பதிவு பண்ணோம். சில பேர் ஏன் தொடர்ந்து நீங்க எதிராகவே சொல்றீங்க, விஜய்க்கு எதிராகவே பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. நமக்கு அவருக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லையே. நான் நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், நான் இவர் என்ன பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தனோ அதெல்லாம் பேசிட்டாருன்னு நான் சொன்னேன். அப்போ அவருக்கு ஐடியாவே கிடையாது. ஒரு முதலமைச்சர் பப்ளிக் முன்னாடி முதல் முறையா அவர் அப்பியர் ஆகிறாரு. ஆஃப்டர் சிஎம் பதவியேற்ற பிறகு முதல் முறை ஜனங்க முன்னாடி பேசுறாரு. நன்றி தெரிவிக்கும் விழா அப்படின்னு சொல்றாரு. அது நன்றி தெரிவிக்கிற விழாவில் நீங்க சொன்ன மாதிரி பொதுமக்களை நன்றி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ற விழாவை தான் அது அமைச்சிருந்தாங்க. அந்த விழாவில் கூட ஒரு நாகரிகமான பேச்சோ அல்லது ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு முதல்வர் பதவியிலிருந்து உட்காந்துட்டுல அந்த பதவிக்குரிய கண்ணியத்தோட பேசணுங்கிற அந்த அறிவோ இல்லாம அவர் பேசியதைத்தான் நம்ம எடுத்து காட்டியிருந்தோம். அது எதிராக போச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவு பேர், நானாவது பரவாயில்ல, எவ்வளவோ அடக்கி வாசிச்சிருக்கேன் அந்த வீடியோவில். ஆனால் வெளியில் பல பத்திரிகையாளர்கள், பல அரசியல் விமர்சகர்கள் விஜயை போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான மூன்றாம் தரமான பேச்சு விஜய் பேசியது. அதற்கான எதிர்வினை தான் அது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் எல்லாம் அமைதியாக அதை கடந்து போறாங்க. வெறும் ஒரு மந்திரி பதவி, எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியலை இவங்கெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. ஒரு மந்திரி பதவி, உங்களுடைய தன்மானம், உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கோட்பாடு, உங்களுடைய அந்த சுயமரியாதை அவ்வளோத்தையும் காலில் போட்டு நசுக்கிருச்சே. வெறும் ஒரு மந்திரி பதவிக்காக என்னங்கப்பா உங்களுடைய அரசியல்? இது கேவலமா இருக்கு. இதோட சேர்ந்த எதுவோ போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாறி போச்சு. இன்னைக்கு விஜயோட சேர்ந்த திமுக கூட்டணியில் இருந்து அத்துக்கிட்டு ஓடி போய் அங்க சேர்ந்து அமைச்சரவையில் சேர்ந்து இருக்கிற இந்த கட்சிக்காரர்களுடைய அவருடைய மதிப்பு, மரியாதை அல்லது அவங்களுடைய தகுதிங்கிறது அந்த அளவுக்கு கீழிறங்கி போயிருக்கு. மிக வருத்தமா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் சூழலை என்னுடைய வாழ்நாளில் முதல் முறையா நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். சிஎம் விஜய் சாரோட நேற்றைய பேச்சுல சில கருத்துக்கள் ரொம்ப பேசு பொருளாகிட்டு இருக்கு. அதுல முக்கியமான பாக்குறது நல்லா வாயில வந்துரும், அப்புறம் நான் என்ன கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க, நான் என்ன அப்படின்ட்டு அவரை கீழே பாக்குறாரு. இதை எப்படி எடுத்துக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு சார்? அதுதான் ஒரு படம், ரஜினிகாந்த் நடித்த படம் பாபான்னு ஒரு படம். அதில் ரஜினிகாந்த் ஒரு வசனம் பேசியிருப்பார். அதாவது சிஎம்மா யார் வரணும் அப்படின்ற ஒரு பேச்சு வரும். அவருக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை பயன்படுத்தினா சிஎம் ஆயிடலாம். அப்போ கவுண்டமணி நாரெடின்னு வர, அடுத்து டெல்லி கணேஷ் நாரெடி அப்படின்னு வர, இல்லை அம்மாவை சிஎம் ஆக்கிடலான்னுவாங்க. அதுக்கப்புறம் இல்லை பாப்பா நீ சிஎம் ஆயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரஜினி பேசுவார், வர்றவெல்லாம் யார் வேணா சிஎம். ஒரு சிஎம்ங்கிறது யாரு? ஒரு குடும்பத்தை, நல்ல தலைவன் தான் ஒரு குடும்பத்தை வழிநடத்த முடியும். ஒரு தகப்பன் நல்லா இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு சிஎம், ஒரு நாட்டின் தலைவன், அவர் நல்லா இருந்தால் தான், நல்ல மாதிரியான ஒரு தகுதியுள்ள நபராக இருந்தால் தான் அந்த நாடு உருப்படும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வசனம் வச்சிருப்பார். ரொம்ப 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 அர்த்தமுள்ள வசனம், ரொம்ப அழுத்தமான வசனம், எந்த காலத்துக்கும் பொருத்தமான வசனம் அது. நீங்கள் அந்த படத்தின் மீது உங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம், அல்லது ரஜினியின் அரசியல் மீதே கூட 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதையெல்லாம் நான் பூசி மெழுகிறதுக்காக இங்கே இல்லை.
அவங்க கருத்தை வந்து தாராளமாக நீங்கள் தெரிவிக்கலாம். எனக்கு எந்த விதமான முட்டு கொடுக்கல, யாருக்கும் நான் முட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்கும் நான் முட்டு தர மாட்டேன். இதுல அந்த குறிப்பிட்ட வசனம் எனக்கு விஜய் நேற்று பேசும்போது அதுதான் ஞாபகத்தில் வந்தது. இதை தனியா பேசணும்னு தான் வந்து நேற்றைய பேச்சில் குறிப்பு இல்லை. அதுல எனக்கு நல்ல வாயில வந்துடும். என்ன சார் வரும் உங்க வாயில? நல்லா தான் வரணும் வாயில. ஏன்னா நீங்க இருக்கிற பதவி அந்த மாதிரி ஒரு மாண்புமிக்க பதவி. அந்த பதவியில உட்காந்துட்டு நல்லா இல்லாத பேசுனா நாரி போயிடும் உங்க பொழப்பு. நல்லா தான் வரணும் வாயில. என்ன அப்படி என்ன வந்துடும் உங்க வாயில? சொல்லிதான் பாருங்களேன். சொல்லிட்டு அடுத்த அடுத்த நாள் அல்லது அடுத்த சில மணி நேரங்களில் உங்களுடைய நிலை என்னவா மாறுது அப்படிங்கிறத பாருங்களேன். எவ்வளவு இழிவான ஒரு வார்த்தை! எப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் அங்கே உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தற்கொலைன்னா கோபம் வருது. இப்போ இதுக்கு இவர்களெல்லாம் எப்படி முட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தா நான் கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி. ஆமாம், சினிமா கவர்ச்சி தான் சார். சினிமா பிரபலம் தந்த அந்த புகழ் தந்த அந்த பிரபலம், அந்த பப்ளிசிட்டி தான் உங்களை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு. நீங்க என்ன சொன்னீங்க? நான் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போவாங்க, நான் வீட்டுக்குள்ள போயிட்டு கட்சி ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் சினிமா மூலம் ஏற்கனவே வீட்டுக்கு போயிட்டேன், ஜனங்க மத்தியில் ரீச் ஆயிட்டேன், அப்புறம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். நீங்களே சொன்னது தானே அது. அதைத்தானே எல்லாரும் சொல்றாங்க. வெறும் சினிமா கவர்ச்சிக்கு இப்படி பலியாயிடுச்சு தமிழ்நாடு, இந்த சினிமா கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க, அதைத்தான் சொல்லுவாங்க. சினிமா கவர்ச்சினா நான் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சில்க் சுமிதாவா, இல்லை நான் என்ன கவர்ச்சி நடிகையா அப்படின்னு கேட்க வந்தீங்களா? இல்லை பச்சையா கேட்கணுமா? பச்சையா கேட்கட்டா அவுத்து போட்டு ஆடுறனா அப்படின்னு சொல்ல வந்தீங்களா? இப்போ நீங்க சொன்ன துணி, பார்த்த பார்வை, நீங்களுடைய உடல் மொழி எல்லாமே இப்போ நான் கடைசியை சொன்னேன் அதை சொல்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளவு கேவலமாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ யாரை பார்த்து நீங்க சவால் விடுறீங்க? உங்க மூஞ்சி நீங்களே காரி துப்பிக்கிறீங்க. இப்ப இதுக்கு முன்ன தேர்தல் பிரச்சாரம் எதிர்கட்சிகளை பார்த்து சவால் விட்டீங்க. நான் உங்க திமுக தாவைக்க மட்டும்தான் சொன்னீங்க, மற்றவர் மற்றும் பலர்னு சொன்னீங்க. தேர்தல் முடிஞ்சு போச்சுரா சார். நீங்க தான் சிஎம், இப்போ நீங்க தான் முதலமைச்சர். நீங்க நினைச்சா என்ன வேணா செய்யலாம். உங்க கையில தான் சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்த மொத்த அதிகாரமும் இருக்கு. நீங்க சொன்ன அதே வார்த்தை திரும்ப சொல்ற. நான் பதவிக்கு வந்து முதல்வரா உட்கார்ந்த அடுத்த நிமிடம் சட்டம் ஒழுங்கு சீர் பண்ணுவேன், பெண்களுக்கு பக்கா பக்கா பாதுகாப்பு தருவாய், இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் சொன்னது நீங்க தானே. உங்க வார்த்தையை திருப்பி கேட்டா உங்களுக்கு அவ்வளவு நோகுது, உங்களுக்கு அவ்வளவு குத்துது, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எல்லாரும் வந்து என்ன திட்டுறாங்க, எல்லாரும் என்ன விமர்சிக்கிறாங்க, அரை மணி நேரம் என்ன நிம்மதியா அந்த சேர்ல ஆசையா உட்கார விடல. ஏன் உட்கார விடணும்? அரை மணி நேரமே அதிகம் இல்ல, அடுத்த நிமிஷம் தான் நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க, செய்ய ஆரம்பிக்கிற. அதாவது ஒரு முதலமைச்சரா போலீஸ் மந்திரியா உட்கார்ந்து இருக்கிறவரு அடுத்த செகண்ட் வந்து பிறப்பிக்கிற அத்தனை உத்தரவுங்க. அந்த உத்தரவுக்கு அத்தனை போலீஸாரும் கட்டுப்பட்டவங்க. யாரும் உங்க உத்தரவு மீறி நடக்க முடியாது. நீங்க ஒரு விஷயம் சொன்னா அதை உடனே செய்யணும். இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை எவ்வளவு கேவலம் நீங்க பண்றது. முதல் கையெழுத்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, ஆனா அதை அமல்படுத்துறதுக்கு 1 மாசத்துக்கு மேல ஆகுது. முதல் கையெழுத்து சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, அதை அமல்படுத்த எத்தனை நாள் ஆகுது? 1 மாசத்துக்கு மேல ஆகுது. அதைத்தான் ராசா வந்து நாக்கப்படுகிற மாதிரி கேட்கிறாரு. பதில் இருக்கு அவங்க கிட்ட. இன்னைக்கு ராசாவோட பேட்டியை தனியா பேசினார். ஆக்சுவலா அவ்வளவு பிரமாதமான ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்திருந்தார் ராசா. உண்மையிலே வந்து ரோசமுள்ள யாரா இருந்தாலும் நாக்கப்புடின்னு தொங்கிரும், அப்படி கேள்வி கேட்டிருந்தார். ஸோ இந்த விஜயனுடைய தராதரம் தகுதி என்ன அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரே வந்து எக்ஸ்போஸ் ஆகிக்கிறார். அப்படி எக்ஸ்போஸ் ஆன ஒரு கூட்டம் தான் அந்த முதல் கூட்டம். அதை தான் போட்டு எல்லாரும் வெளுக்கிறாங்க, கிழிக்கிறாங்க. விஜய் வந்து உண்மையிலேயே வந்து அவர் ஒரு மானமுள்ள மனிதராக இருந்திருந்தால் இந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு ஓடி போகணும். என்னடா அது இப்படி சொல்ற, எதுக்காக வந்து பதவி வந்தாங்க அப்படின்னு தோணலாம். ஏன்னா விஜய்க்கு சட்டமன்றத்தில் பேச தெரியாது, ஸ்கிரிப்ட் இல்லாமல் எதையும் பேச தெரியாது, எழுதி வச்சதை படிக்க மட்டும்தான் தெரியும். ஒரு சுயமா ஒரு விஷயத்தை யோசிச்சு எது செய்ய தெரியாது. அதிகாரிகளை தினமும் மாத்துற. எதுக்கு மாத்துறீங்க அதிகாரிகளை தினமும்? யார் சொல்லி மாத்துறீங்க? இதுல யாருடைய தலையீடு அதிகமா இருக்கு? எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதற்கு அதிகாரிகளை மாற்றுவதால் மட்டுமே வந்து ஒரு அரசாங்க நிர்வாகம் கட்டுக்கோப்பு. இதுக்கு முன்னே இருந்த அதிகாரிகள் யாருங்க? அவங்க தானே இருந்தாங்க. இதுக்கு முன்ன அவங்க தானே இந்த தமிழ்நாட்டை கட்டுக்கோப்பை கட்டி ஆண்டாங்க. இப்ப அவங்கள தூக்கி தூக்கி அப்படியே சீட்டு கட்டு மாதிரி ஷபல் பண்ணிருந்தா எந்த கவர்னன்ஸ்ன்றது எங்க இருக்கும்? நீங்க இப்பதான் வரீங்க. உங்களுக்கே தமிழ்நாடு அரசு நிர்வாகம் புதுசு, உங்களுக்கே தமிழ்நாடு அரசு நிர்வாகம் தெரியாது. அப்படி தெரியாத ஒருத்தர் முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்தந்த அந்தந்த அதிகாரிகள் அவங்கள கொஞ்சம் கவனிக்கணும். கவனிக்கும் போது உங்களுக்கு தவறாகப்படுபவர்கள் வந்து நீக்கணும், உங்களுக்கு தோதானவர்கள் அப்ப சேர்க்கணும். இதைத்தான் காலகாலமா அத்தனை முதல்வர்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எடுத்த உடனே வந்த முதல் நாள்ல இருந்தே அதிகாரிகளை பந்தாடுறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த தகுதியும் இந்த தரமும் உள்ள ஒரு நபரிடமிருந்து அவர் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் வரும். இதை கேட்டு புலகாக இதை அடைஞ்சிக்கங்க. நேற்று வந்த அந்த இவருடைய அந்த ரசிகைகள் நண்பா நண்பீஸ் அவங்க என்ன பண்ணிட்டு போனாங்க, இப்போ முதல் அதாவது ஃபர்ஸ்ட் ஷோ ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு வந்தால் என்ன மாதிரி பரவசம் ஆகிட்டு போவாங்களோ அந்த மாதிரி பரவசம் ஆகிட்டு அந்த மாதிரி ரியாக்ஷன் காமிச்சிட்டு போகிறாங்க. வந்தோம், பார்த்துட்டோம், வந்ததுக்கு பூரண திருப்தி, எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னடா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் புரியல. எந்த கூட்டத்திலேயாவது, எந்த முதல்வர் கூட்டத்திலேயாவது இந்த மாதிரி ஜனங்க கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா? இதுதான் வந்து இனி நடக்க போகிற ஒவ்வொன்றுத்துக்குமான ஒரு ஒரு சாம்பிள். இதெல்லாம் இன்னும் வருகிற நாட்களில் எவ்வளவு அவமானகரமான அந்த பேச்சுக்களை எல்லாம் நம்ம எதிர்நோக்க போகிறோம் அப்படிங்கிறது நினச்சா உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி அவருடைய ரசிகர்கள், அவங்க ஆதரவாளர்கள் இவங்களெல்லாம் பழைய வைபோடவே வச்சுக்கணும், அவங்க அதை தாண்டி வேற எதையும் திங்க் பண்ணக்கூடாது, வேற எதுவும் அரசியல் கத்துக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காக தான் அவர் பழையபடி, அதாவது முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி எப்படி பேசினாரோ அதே துணியில தான் இப்பவும் பேசுறாரு. அதுக்காக தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அவங்கள மாறக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? 100% அதாங்க உண்மை. 100க்கு 100% அவருடைய நோக்கம் அதானே. இவங்க படிச்சுட்டா, இவங்க திருந்திட்டா, இவங்க மாறிட்டா, இவங்க டப்பா டான்ஸ் ஆகிடும், இவங்க அரசியல் கேவலப்பட்டு போய் நிற்கும். அந்த உண்மை தெரிஞ்சதுனால தான் நீங்கள் எப்பயுமே வந்து விசிலடிக்கிற அந்த கூட்டமாகவே இருங்க. திருந்துடாதீங்க, மாறிடாதீங்க. உங்களுக்கு மாதம் நான் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ எதுக்கு நான் நேற்று என்ன சொன்னேன், இவர்களுடைய இந்த கூட்டத்தின் நோக்கம் என்ன? இந்த 20-25 நாள் ஒரு கேப் ஆகிப்போச்சு. ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாயையிலேருந்து விடுபட ஆரம்பித்தாங்க. நிறைய பெரியவங்க ஓட்டு போட்டவங்களாம் காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வீடியோக்கள், நிறைய இவங்க எதை வச்சு ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே பாணியில் அதே ஆயுதத்தை கொண்டு திருப்பி அடிக்கிறாங்க ஜனங்க. அதையெல்லாம் வந்து இவங்களால சகிக்க முடியல, இவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு நம்ம வந்து கொடுத்தோம்னாக்க அடுத்த 1 மாதத்துக்கு வந்து தாக்கு பிடிக்கும். தொடர்ந்து தான் 2வது நாள் தொடர்ந்து நம்ம பேசுகிறோம்ல. கோவை சிறுமி கொல்லப்பட்டதை 2 நாள் நம்ம பேசவே இல்லை. முதல் நாள் பேச்சு, அடுத்த நாள் அதை விட்டுட்டாங்க. கோயம்பேடுல பாரில் அந்த சிறுமியை வந்து ரோட்டில் அடித்து கொண்டாங்களே, அதை ஒரே ஒரு நாள் தான் பேச்சு, அடுத்த நாளே அதை மறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து விஜயனுடைய பேச்சை தான் பெருசாக பேசிக்கிட்டு. நீ காலையில் நடந்த 2 சிறுமிகளுக்கு நடந்த பாலியல் தொல்லை அதை யாரும் பேசலை. அந்த இரட்டை கொலையை யாரும் பேசலை. ஆணவ படுகொலையை பற்றி பேசலை. ஆனால் தொடர்ந்து 2வது நாளாக விஜயனுடைய பேச்சை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அதுதான் வந்து அவங்க எதிர்பார்த்தது. அது சரியாக நடக்குது. தேர்தலில் சரியாக கை கொடுத்த மெக்கானிசம் இது அவங்களுக்கு. அதனால் வந்து அதை தேர்தலுக்கு பிறகும் இதே பாணியை கடைபிடிக்கலாம் அப்படிங்கிறதா வந்து அவங்களுடைய நோக்கம். பாருங்க, விஜய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டார். மத்தியில் இருக்கிற மோடி அரசு என்ன வேலை பண்ணுது? எதற்கெடுத்தாலும் வந்து காங்கிரஸை குறை சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு என்னைக்கு எப்பயோ செத்த ஜவஹர்லால் நேரு அவருடைய ஆட்சி காலம் 60களிலே முடிஞ்சு போச்சு. அந்த ஜவஹர்லால் நேருவை இன்னும் வந்து அவங்க திரும்ப எழுப்பி சமாதியிலேருந்து எழுப்பி அவரை தூக்கில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதற்கெடுத்தாலும் ஜவஹர்லால் நேரு பண்ணிட்ட தப்பு தான் இதுக்கு இதெல்லாம் காரணம் அப்படிங்கிறாங்க. என்னடா அவர் தப்பு பண்ணிட்டாரு? இப்படி ஒரு ஒன்றுமே இல்லாமல் பஞ்சப்பராரியாக இருந்த ஒரு நாட்டை ஒரு நாடாக கட்டமைச்சது மிகப்பெரிய தப்பாடா? நீங்கள் எல்லாம் உட்காந்து வசதியாக ஆட்சி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாட்டை உருவாக்கிட்டு போனது ஒரு தப்பா? அதைத்தான் வந்து விஜயும் தொடர்ந்து செய்கிறார். மோடி 12 ஆண்டு ஆயிடுச்சு இவர் பிரதமராக பதவியேற்று, பாஜக அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 12 ஆண்டுகளும் தொடர்ச்சியாக அனைத்துக்குமே ஜவஹர்லால் நேரு தான் காரணம்ன்றது. இதற்கு நடுவில் எத்தனை பிரதமர்? லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், சரண் சிங், சந்திரசேகர், ராஜீவ் காந்தி, விபி சிங், தேவகவுடா, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி எவ்வளோ பேர். அதுக்கப்புறம் PV நரசிம்மராவ், மன்மோகன் சிங், இவ்வளோ பிரதமர்கள் வந்தாங்கப்பா நடுவில். இவங்கெல்லாம் யாரும் கண்ணுக்கு தெரியல. நேராக அங்கே போயிட்டாங்க. அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்தவரை தோண்டி எடுத்து குற்றவாளி கொண்டு நிப்பாட்டுறாங்க. அதே பாணி தான் நமக்கு கை கொடுக்குன்னு இவர் முடிவு பண்ணிட்டார். அதனுடைய விளைவு என்ன பண்ணுறாரு? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னார் தேர்தலுக்கு முன்னே. அது கை கொடுத்தது, பதவி வந்துடுறாரு, ஆட்சியை பிடிச்சிட்டார். ஆட்சியை பிடிச்ச பிறகு நான் இப்போ தான் உள்ளே போகிறேன். ஆட்சி இப்போ கைக்கு வந்த பிறகு தான் தெரியுது எல்லா துறைகளிலும் திமுக தப்பு பண்ணியிருக்கு, திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம்.
ஏன் கரண்ட் வரல? திமுக பண்ற சதி. ஏன் 2500 கொடுக்க முடியல? திமுக பண்ண சதி. எல்லா கதையும் மூடிட்டாங்க. நிதி வர்ற வழியே காணும். நிதி வேற யார் கைக்கு போகுது? நேரா பனையூர் பங்களாவுக்கு போயிடுதா நிதி எல்லாம்? என்ன கலர் கட்டுற கதை விடுறீங்க? இந்த கதையைத்தான் இனி தொடர்ந்து இன்னும் 6 மாதங்கள் அல்ல 5 ஆண்டுகள் முடிகிற வரைக்கும் இந்த பல்லவியை வந்து அவங்க பாடிக்கிட்டே இருக்க போறாங்க. இது கை கொடுக்கும். இந்த குற்றச்சாட்டை வந்து பழி, அதாவது இந்த விக்டிம் கார்டு பிளே பண்றதுன்றாங்கல்ல, இப்படி வந்து திசை திருப்பி விட்டா, பழியை யார் மேலாவது தூக்கி போட்டா மிக எளிதில் அது செய்தியா பரவுது. நம்புறாங்க நம்பல, அது வேற விஷயம். இது செய்தி பரவுது, இந்த செய்தி விவாதிக்கப்படுது. வேலை வெட்டியெல்லாம் உட்காந்து இருக்காங்க இதுக்காகவே. அவங்க இதை எடுத்து போட்டு வந்து துணி துவைக்கிற மாதிரி இருந்து அடிச்சு வெளுத்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கு அது போதும். இந்த வைப் அப்படியே இருந்தா போதும். நம்ம அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இது தாங்குவோம். மோடி மாதிரியே நம்ம திரும்ப ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படின்னு விஜய் நம்புறாரு. அதிமுகவினர் ஒரு சிலரை வந்து விஜய் குதிரை பேரம் நடந்து ஒரு சிலரை வந்து கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு வெளியில வந்து அவரை பத்தி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே சமயம் வந்து நேத்து மீட்டிங்ல வந்து அதிமுகவினர் எல்லாருமே அல்லு சில்லு அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுக்கப்புறம் இதை பத்தி வந்து அதிமுகவினர் யாருமே பேசவே இல்லை. திமுகவினர் தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு யாருமே இதை பத்தி வாயை திறக்காம இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனா அந்த அறிக்கை வந்து உப்பு சப்புள்ளாத அறிக்கை மாதிரி இருக்கு. அது இவருக்கு கொடுக்க வேண்டிய ரிப்ளை எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் தன்னை பார்த்து அல்லு சில்லுன்றாரு, ஆனா அதே கட்சியிலிருந்து வந்து சோஃபா கொடுத்து ஆட்களை அள்ளிக்கிட்டு போறாரு. ஆனா அதை தடுக்க துப்பு இல்லாம அல்லது அதை பத்தி கடுமையான விமர்சனம் எதுவும் பண்ணாம அமைதியா போறாங்க அதிமுக தலைவர்கள். இது இத்தனை நாள் அதான் நடந்தது. இன்றைய அறிக்கைன்றது விஜயை வந்து அந்த சட்டம் ஒழுங்கு சரியில்லாததுக்கு, அதாவது வடசென்னையில் நடந்த அந்த கொலையை மையமா வச்சு இவர் வந்து அறிக்கை விட்டுருக்கார். ஆனா இந்த அல்லு சில்லு விமர்சனம் இருக்க அல்லது இது கேவலமா பேசுறதுக்கான ஒரு ரிப்ளை வந்து அவர் கொடுக்கல. ஆனா அதற்கான ரிப்ளையை வந்து ராசா கொடுத்தாரு. இன்னைக்கு சோஃபா கொடுத்து அல்லு சில்ல கூட்டின்னு போறியே, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஆதரவை கெஞ்சி வாங்கினியே, நீ பண்றதுக்கு பேர் என்ன ராசா? இதுக்கு பேரு இது தில்லுமுள்ள அரசியல் இல்லையா அப்படின்னு கேட்டது யாருன்னா ராசா தான். இந்த கேள்வியை கூட வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்காம இருக்காரு. அதனாலதான் அவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை, அவங்க கட்சிக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. அதனாலதான் அவங்கள முழுசா வந்து கபலீகரம் பண்றது தான் வந்து விஜயனுடைய நோக்கமா இருக்கு. இதுக்கும் அதான் நம்ம ஒரு நிறைய வாட்டி சொல்லிட்டேன், திமுக அதிமுகன்ற அந்த நேரேஷன் தான்டா இருக்கணும். திமுகவுக்கு எதிர் அதிமுகன்னு தான் இருக்கணும், இதை விட்டுறாதீங்க அப்படின்னு அதிமுகவுக்கும் சேர்த்து சண்டை போட வேண்டியிருக்கு திமுகவுக்கு. இன்னைக்கு ராசாவோட பேட்டி அதைத்தான் தெளிவுபடுத்துச்சு. இது அதிமுகவை சேர்ந்த மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட வந்து கடுமையான எதிர்வினை ஆற்றலை. இப்போ அந்த கட்சியில பெரும்பாலும் இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகவிலிருந்து ஓடி போனவங்க தான். நியாயமா வந்து அவங்க எல்லாம் உண்மையிலேயே எம்ஜிஆர் விசுவாசிகள், உண்மையிலேயே ஜெயலலிதா விசுவாசிகள்னா நாக்க புடிங்கிக்கணும். ஒருத்தர் தான் இத்தனை காலமும் இருந்து இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணமா இருந்து ஒரு கட்சியை வந்து இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறான். ஆனா அதை கேட்டுக்கிட்டு அமைதியை கடந்து போறாங்க செங்கோட்டையன், வெல்லமண்டி நடராஜன், என்ன இந்த கூப்பா கிருஷ்ணன், இவங்கெல்லாம் என்ன மாதிரியான இவங்க விசுவாசிங்க? எம்ஜிஆருக்கும் சரி ஜெயலலிதா படத்தை நெஞ்சில வச்சிருந்தா போதுமா? அந்த கட்சியே அந்த கட்சி தலைவர்கள் தான் வந்து காரி துப்புறாரு உங்க தலைவர். ஸோ இது அதிமுக வந்து அது ஏற்கனவே ஓட்ட விழுந்த கப்பல், அது முழுகிறத நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை எவ்வளவுதான் இழுத்து பிடிச்சாலும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு நிலை தான். ஸோ அவங்களுக்கு சேர்த்து திமுக தான் பேச வேண்டியிருக்கு. திமுக இன்னைக்கு பேசுனதெல்லாம் ராசா பேசுனதெல்லாம் நான் இன்னைக்கு அப்படித்தான் பார்க்குறேன். பட்டு நான் நேற்றே சொன்னேன், எடப்பாடியை வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் கொண்டு பேசியது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒரு முன்னாள் முதல்வர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரோ நல்லது பண்ணியிருக்காரு. இதை வந்து எங்கேயும் யாரும் மறுக்க முடியாது. எத்தனை லட்சம் குழந்தைகளுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. அந்த ஒரு விஷயத்துக்காகவே நம்ம காலம்புறா வந்து அவருக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை லட்சம் மாணவர்கள் அவருடைய அந்த இறுதி ஆண்டு அவங்க மட்டும் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு உத்தரவு போடாமல் இருந்திருந்தாருன்னா பல மாணவர்கள் எதிர்காலம் பாதிச்சிருக்கோம். பள்ளிக்கூடம் திறக்கல, வகுப்பறை போல, பசங்க படிக்கல, சும்மாவே இருந்துட்டாங்க. ஆனால் பரீட்சை அத்தனை பசங்களும் ஆல் பாஸ் பண்ணாங்க. அதையெல்லாம் மறக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஒரு முன்னாள் முதல்வர் அல்லு சில்லுன்ற வார்த்தையை பயன்படுத்துறத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களும் கண்டிச்சிருக்கணும். விஜய் இதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கணும். நியாயமாக ராசா வந்து விடுதலை சிறுத்தைகள் பற்றி போட்டாருன்ற உடனே அவர் மன்னிப்பு கேட்கணும்னு குதிக்கிறாங்களே இந்த கம்யூனிஸ்டுகளும் மற்றவங்களும். நியாயமாக மன்னிப்பு கேட்க வேண்டியது யாரு? விஜய் தான் மன்னிப்பு கேட்கணும்.
1000 இருந்தாலும் வந்து அவர் ஒரு முன்னாள் முதல்வரியா, முன்னாள் முதல்வர், ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவர். அவரை போய் அல்லு சில்லுன்னு போற போக்குல சொல்லிட்டு போறான். நேத்து வந்த ஒரு அரசியல்வாதி. நீங்க அதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திமுக மட்டும்தான் பேசணுமா இதெல்லாம்? நேற்று மதிமுக கட்சியை சேர்ந்த துரை வைகோ அவர் வந்து நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, பாத்தீங்களா சார்? அதுல வந்து உதயசூரியன் சின்னத்துல நின்று ஜெயிச்சது வந்து துரதிருஷ்டவசம் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது மதிமுகன்றது ஒரு நம்பத்தகுந்த கட்சி அல்ல. காரணம் வந்து வைகோவுடைய நடவடிக்கை அது போல. இங்கே பல பேருக்கு வந்து ஒரு உண்மை தெரியாது. அதாவது 2006ஆம் ஆண்டு தேர்தலின் போது நடந்த அந்த கூத்துக்கள் எல்லாம் பல பேருக்கு தெரியாது. இப்போ இருக்கிற அந்த இந்த தலைமுறை இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் அரசியல் பேசுகிறவங்க, அல்லது இப்போ இந்த தாவேக்கா கட்சி வந்த பிறகு அரசியல் பேசுகிறாங்க, விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்கிறாரு விஜய், அந்த பசங்களுக்கெல்லாம் கூட 2006 நடந்தது தெரியாது. அப்போ வந்து அவர் கலைஞர் வந்து இவருக்கு 22 தொகுதிகள் தரேன்னு சொல்லிட்டு இவரை வந்து கூட்டணி கூப்பிடுறாரு. அதாவது திமுகவை பிளந்துட்டு வெர்டிக்கல் ஸ்பிளிட் பண்ணிட்டு வெளியே போய் அதன் பிறகு வந்து மீண்டும் கலைஞர்கிட்டயே கூட்டணிக்கு வராரு. கலைஞர் வந்து 22 தொகுதிகள் தருவதற்கு ஒப்புக்கொள்கிறார். ஆனால் வைகோ வந்து முதல்ல அதை ஏற்றுக்கிற மாதிரி அங்கே பேசிட்டு, அதுக்கடுத்து திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் நான் வந்து கலந்துக்கிட்டு என்னுடைய ஒப்புதலையும் தெரிவிச்சிடுறேன் அப்படின்னு கலைஞர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். வந்து ஒரு நாளில் அவர் வந்து அவருடைய அந்த வாகனம் என்னால் இன்னும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த நிகழ்வை நான் நேரில் அட்டன் பண்ணுவேன். அவருடைய அந்த ஹோண்டா எஸ்யூவியில் வந்து நிற்கிறாரு. ஒரு நிமிஷம் வந்து காரில் அப்படியே நின்று யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு வண்டி எடுக்கிறாரு. எங்கே போகிறாருங்கிறத சொல்லவே இல்லை. அவர் அறிவாலயத்துக்கு தான் போகிறாருன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டு எல்லாரும் பறக்கிறோம் அறிவாலயத்துக்கு. ஆனால் அவர் போனது எங்கன்னா ஜெயலலிதா வீட்டுக்கு. ஜெயலலிதா கிட்ட போயிட்டு 35 சீட்டு வாங்கி அங்கே ஜெயலலிதா கூட கூட்டணி போட்டார். கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து அவர் திமுக கூட தான் இருப்பாருன்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஜெயலலிதா கூட போய் சேர்ந்தார். அந்த தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சார்ன்றது வேற விஷயம். ஆனால் வைகோவுடைய நடவடிக்கை என்பது வெறும் உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் அவருடைய பேச்சு. ஆனால் அதில் நம்பகத்தன்மையோ அல்லது ஒரு உண்மைத்தன்மையோ இருக்காது. அதே போல் 2011 மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க. 2016 மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்க. அந்த ஆண்டு வந்து அந்த தேர்தலில் அது ஆட்சிக்கு வர வேண்டிய கட்சி வந்து திமுக. ஏன்னா அப்படித்தான் சூழ்நிலை இருந்தது. ஆனால் கரெக்டாக மக்கள் நல கூட்டணின்னு ஒன்றை வந்து ஏற்படுத்தி திமுகவுடைய வெற்றியை வந்து தடுத்தாங்க. மீண்டும் ஜெயலலிதா வருவதற்கு காரணமாக அமைஞ்சவங்களில் வைகோவும் ஒருத்தர். எதுக்காக அந்த மக்கள் நல கூட்டணி உருவாச்சு, யார் கொடுத்த அசைன்மெண்ட் அது, இப்போ வரைக்கும் அது பேசு பொருளாக தானே இருக்குது. இப்போ வரைக்கும் அதற்கு விடை தெரியல. அதாவது ஒட்டுமொத்தமாக போய் தோக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சே ஒரு கூட்டணியை உருவாக்கி போய் தோத்தாங்க. அதில் வைகோ வந்து எலெக்ஷன்லையும் போட்டி போடல. ஸோ இப்படி அவங்களுடைய வரலாறு வந்து இது போல. அவர் நம்பத்தகுந்த நபர் அல்ல அப்படிங்கிறது வந்து இது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாகி போச்சு. ஸோ அது உண்மையில் இந்த 2026 தேர்தலில் அவங்க ஒருவேளை தனிச்சின்னத்தில் நின்று ஜெயிச்சிருந்தாங்கன்னா, 2 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னா கூட காங்கிரஸை விட வேகமாக போய் விஜய் கூட ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. யாருன்னா இந்த வைகோ அன்கோ தான். இந்த துரை வைகோன்னு அவங்களுடைய அந்த வெற்றி பெற்றவர்கள் அத்தனை பேரும் முதல்ல போய் ஐக்கியமாயிருப்பாங்க. தாவைக்கா கூட அமைச்சர்களோட பங்கு வகிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய இயல்பு. அதனால் நான் நேற்றே சொன்னேன், அவர் எப்படி இருந்தார் துரை வைகோ? தாவைக்காவோட மாவட்ட செயலர் மாதிரி தானே வந்து நேற்றெல்லாம் நடந்துக்கிட்டாரு. அவருடைய பேச்செல்லாம் எப்படி இருந்தது? விட்டா அத்துக்கிட்டு எப்போ வேணால் ஓடி போய் நான் வைக்கு போகிறோம், விஜய் காலில் விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி தானே அவரோட பேச்சு இருந்தது. அதனால் வைகோ ஒரு நம்பத்தகுந்த ஒரு தலைவர் அல்ல. அந்த கட்சி நம்பத்தகுந்த ஒரு கட்சி அல்ல. அவர்களுடைய சகவாசங்கிறது திமுகவுக்கு எந்த வகையிலும் பயன் தராது. தேர்தலே வந்து அதை நம்ம பார்த்துட்டோம். திமுகவால் தான் அவங்களுக்கு வெற்றியை தவிர அவங்களால திமுகவுக்கு எந்த பலனும் இல்லை.